ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம் குறித்தும் இதன் வாயிலாக மேற்கொள்ளப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற இலக்கை அடையக்கூடிய வகையில் போதைப் பொருட்கள் இல்லாத இந்தியா அப்படின்ற ஒரு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த இயக்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை பற்றி சொல்லுங்க சார். 80வது சுதந்திர நாளை கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் நிற்கிறோம். என்னென்னா, இன்னும் நம்ம அடுத்த 20 ஆண்டுகளில் 2047 நம்முடைய 100வது சுதந்திர நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இந்த ஏஜிங், அதாவது வயதாவது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது. ஜப்பான் ஆகட்டும் அல்லது பிரிட்டன் ஆகட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. அதாவது முதியோர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து விட்டது. அப்போ அங்கே உழைக்கக்கூடிய கரங்கள், இளையோர் கரங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றன. அப்போ அங்கே தேவைப்படக்கூடிய மனித உழைப்பை கொடுப்பதற்கு போதிய கரங்கள் அங்கே இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய அபாயமாகவும் சிக்கலாகவும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். இந்த இடத்துல நாம் இந்தியா ஒரு மகத்தான ஒரு வாய்ப்போடு இருக்கிறது. என்ன வாய்ப்பு? இந்தியாவில் கிட்டத்தட்ட 54% என்பவர்கள் இளைஞர்கள் மட்டும்தான். அப்படின்னா என்ன? இவர்கள் அத்தனை பேருமே உழைக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டை வளப்படுத்தக்கூடியவர்கள், இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு இவர்கள் தான் முகவரியாக இருக்க போகிறவர்கள். அப்போ இயல்பாக நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள். 2047 நாம் 100வது ஆண்டை கொண்டாடும் பொழுது நிறைய இளைஞர்கள் நம்மிடம் இருக்க போகிறார்கள், வலிமையான இளைஞர்கள் நம்மிடம் இருக்க போகிறார்கள். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை அவர்கள் தான் முன்னெடுத்து செல்ல போகிறார்கள். அந்த சமயத்தில் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு இடராக ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன அப்படின்றால், இந்த போதை பழக்கம், போதை பொருள் பயன்பாடு என்பது. இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு வர்த்தகம் மட்டும் இல்லை. இது ஒரு சர்வதேச அளவில் எல்லாரும் இது ஒரு தொழில். அதை பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத கும்பல்கள் அதை செய்கிறார்கள், அதை ஏற்றுமதி செய்கிறார்கள், இறக்குமதி செய்கிறார்கள். இதெல்லாம் ஒரு அதனுடைய பொருளாதாரம் என்ற பார்வையில் மட்டும் அதை அணுகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். என்னன்னா, இந்த போதை அப்படின்ற விஷயத்துல புழங்கக்கூடிய அந்த பணம் அப்படின்றது தீவிரவாத அமைப்புகளுக்கு கொண்டு செல்லப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருக்கு. நிறைய அதில் நீங்கள் மாற்றுக்கருத்து கிடையாது. நம்ம அதனுடைய பின்னணி நோக்கத்திலேருந்து நாம் ஆரம்பிப்போம். அதாவது ஒரு நாடு, இளைஞர்கள் வளமாக இருக்கிறார்கள், அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், அவர்களால் நாட்டை வளப்படுத்தி விட முடியும் என்றால் எப்படி அந்த வளத்தை தடுப்பது, எப்படி அந்த வளர்ச்சியை தடுப்பது, எப்படி அதை முடக்குவது? இளைஞர்களை முடக்கிவிட்டால், அந்த உழைக்கும் கரங்களை முடக்கிவிட்டால் நாம் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை முடக்கிவிட முடியும். இது சர்வதேச நாடுகள் பலதனுடைய ஒரு எண்ணமாக நிச்சயமாக இருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம்ம இவர்களுடைய போதையை நம்ம பழக்கத்தை, நீங்கள் போதை பொருளுடைய பயன்பாட்டையும் போதை பொருளை கிடைப்பதை சுலபமாக்கி விட்டோம் என்றால் இந்த பழக்கமானது நிச்சயமாக அவர்களை உழைக்கும் திறனற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களுடைய உழைப்பு என்பது வீணாகிவிடும். அப்ப இந்த வீணாகக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்பும் இந்த நாட்டுக்கு செல்ல வேண்டிய விஷயம், அதை செல்லாமல் தடுத்து விட்டால் அது பெருவெள்ளமாக மாறிவிடும். அப்ப இயல்பாகவே நாம் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 6.7% பொருளாதார வளர்ச்சி என்பதோ அல்லது 8% வளர்ச்சியை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதோ, அல்லது நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 ட்ரில்லியன் எக்கானமின்னு நம்ம பேசுகிறோம். அப்போ இந்திய அளவில் அதே மாதிரி நம்ம பேசுகிறோம். ஸோ நம்முடைய இலக்கு பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி நாம தொட வேண்டும் என்றும் அந்த இலக்குகளை நோக்கி நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கேற்ப தொழில் வளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அதற்கேற்ப நம்முடைய பயிற்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், முதலீடுகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த அத்தனைக்குமே எது அடிப்படை? இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் கரங்கள் தான், இளைஞர்கள் தான். அப்போ இளைஞர்களை நீங்கள் முடமாக்கி விட்டால், அவர்களை சிந்தனை ரீதியாக நீங்கள் செறிவில்லாதவர்களாக மாற்றிவிட்டால் நிச்சயமாக இந்த வளர்ச்சியானது தடைபட்டுவிடும். இது ஒரு நிச்சயமாக சர்வதேச அளவில் பல நாடுகள் இதை ஈடுபடுவதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. நமக்கு இது யாரையும் குறிப்பிட்டு சொல்வது என்பது சாத்தியமில்லை. அப்போ இயல்பாகவே நம்முடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்பது, இதற்கு பின்னணியில் இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகளையோ இல்லது அதற்கான நோக்கத்தையோ நம்மால் யூகிக்கத்தான் முடியும். ஆனால் என்ன செய்ய முடியும்? இந்த பழக்கத்தை நம்மால் நிறுத்த முடியுமா?
நிறுத்த முடிவான வாய்ப்பு என்ன? அதுதான் நம்முடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. இன்னொரு வகையில் நம்ம இதை இப்படியும் திருப்பி பார்ப்போம். என்னென்னா, ஒருத்தர் அந்த இடத்துலேருந்து வந்து ஒரு நோக்கத்துக்காக செயல்படுறாருன்னா அதற்கு இலக்காக கூடியவர் இந்த பக்கம் இருக்கிறார் இல்லையா, அவர் இளைஞர். அப்போ இந்த இலக்காக கூடிய இளைஞர் வந்து என்ன சிக்கலோடு இருக்கிறார்? அவருக்கு ஏதோ மனநல பாதிப்புகள் இருக்கின்றன, அவருக்கு ஏதோ குறைகள் இருக்கின்றன, அவர் ஏதோ வாழ்க்கையில் ஏதோ அடைய வேண்டிய விஷயங்களை அடைய முடியாமல் போகிறார், அல்லது அவருக்கான ஒரு வெளிப்பாடு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்போ இங்கே வந்து இவர் வல்னரபிள்னு சொல்லுவோம். அதாவது இவர் வந்து பாதிப்புக்கு உள்ளாவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இங்கே இருக்கிறது. அப்போ இவர்களுக்கு மனரீதியான ஒரு பலத்தையும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ இந்த பக்கம் நாம் போதுமான அளவு இளைஞர்களை மனரீதியாக வலுவாக்கி விட்டோம் என்றால் இப்படிப்பட்ட பழக்கத்திற்கு இவர்கள் அடிமையாக மாட்டார்கள். அப்போ இரண்டு பக்கமும் நாம் வந்து இதை எப்படி வந்து சமப்படுத்துவது? பொருள் ஒன்று கிடைக்காமல் இருக்க வேண்டும். அப்போ போதைப் பொருட்கள் தடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு முயற்சி. அதை வந்து இந்திய அரசாங்கம் கடுமையாக மேற்கொண்டிருக்கிறது. அதற்கான தடுப்பு முயற்சிகளும் அதற்கான தண்டனைகளும் அதுக்கு மீது போடப்பட வழக்குகளும் மிக அதிகமாக இருக்கின்றன. அது வந்து ஒரு கடுமையான ஒரு முயற்சியை மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு புறம். இந்த பக்கம் இளைஞர்களை நாம் தயார் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு போதைப் பொருள் பழக்கத்திற்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆளாகாமல் இருப்பது என்பதுதான் இந்த முயற்சி, போதையில்லா இந்தியா என்ற இந்த ஒரு திட்டத்தினுடைய நோக்கம். வந்து 100 வாரங்களுக்கு இதை வந்து மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வைத்து இந்த இளைஞர்களை நாம் உருவாக்குகிறோம். அவர்களுக்கு புத்திசாலிகளாக உருவாகிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் பாதை தவறி போகிறார்கள். அந்த எண்ணத்திற்காக அந்த மாதிரியான பாதை தவறி போகிறார்கள் என்பதை நம்மால் யூகிக்க முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியும். அல்லது கண்டுபிடித்தாலும் நாம் அதை வந்து படிப்படியாக நாம் அதை சீர் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்றால், இந்த போதை பழக்கமானது என்ன விதமான தீங்குகளை ஏற்படுத்தும்? உங்களுக்கும் ஏற்படுத்தும், உங்கள் சமுதாயத்துக்கு ஏற்படுத்தும், உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுத்தும், நீங்கள் சார்ந்து வாழக்கூடிய இந்தியாவுக்கு என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை அவளுக்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த 100 வாரங்களும் அந்த முயற்சியைத்தான் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது. நிச்சயமா சார். இந்த 100 வார கால இந்த செயல் திட்டம் அப்படின்றது தற்போது இருக்கக்கூடிய இந்த உலக சூழல்ல எந்த அளவுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது சார்? மிக மிக அவசியமான ஒன்று. சர்வதேச அளவிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, பல நாடுகளில் எண்ணற்ற போதைப்பொருள் வஸ்துக்கள் வந்து இன்னைக்கு சுலபமாக கிடைத்து கொண்டிருக்கின்றன. அப்போது அரசாங்கம் மிக கடுமையாக, அதுவும் குறிப்பாக நமது அரசாங்கம் இல்லை, ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கமும் இதை கடுமையாக வந்து சட்டங்கள் போட்டு தடுத்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் மரண தண்டனை அளவுக்கு கூட நீங்கள் பல நாடுகளில் வந்து இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு வந்து தண்டனையாக வழங்குகிறார். அதனால் முடங்கி போகக்கூடிய சமுதாயம், இளைஞர்களுடைய ஒரு உழைப்பு, அவருடைய வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டினுடைய தலைமையும் இதை நிச்சயமாக ஒழித்தே தீர வேண்டும் என்று தான் ஒவ்வொரு நாடுமே நினைத்து வருகிறது. அதனால தான் அவங்க அது கடுமையான சட்டத்தை போட்டு தடுக்கிறாங்க, அந்த புழக்கத்தை வந்து முழுமையாக தடுக்கிறாங்க. இது தடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இதற்கான மாற்று வழிகளை கடைபிடித்து பல்வேறு உற்பத்தியாளர்களும் அதை வந்து அந்தந்த நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறையை தேடும். இது வந்து ஒரு மாதிரி அந்த போலீஸ் திருடன் மாதிரியான ஒரு மோதலாக தான் இது இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இன்னும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமது அரசாங்கம் இதனுடைய இன்னொரு பகுதியை கையில் எடுத்துக்கொண்டிருக்கு. அதாவது தடுப்பு என்பதற்கும் அதுக்கான ஒரு போலீஸ் ரீதியான ஒரு பல்வேறு அமைப்பு ரீதியான முயற்சிகள் என்பது ஒரு பக்கம். அது வந்து கண்டிப்பாக அரசாங்கம் செய்து தான் தீர வேண்டும், செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் பாதிக்கக்கூடிய தனி நபர்களை குறிவைத்து இந்த இயக்கமானது இந்தியாவில் இப்போது 100 வாரங்களுக்காக தொடங்கப்பட்டிருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பயன்படுத்துபவர் இல்லை என்றால் அதற்கான பொருளுக்கான தேவை என்ன? அப்போ இயல்பாகவே நாம் எங்கே இடத்துல நம்ம இந்திய அரசு வருகிறது என்றால், இந்த பயன்படுத்தக்கூடியவர்களை நாம் விழிப்புணர்வு பெற செய்து விட்டோம் என்றால் அவள் தொடக்கூட மாட்டார்கள், அவர்கள் அந்த பக்கம் போகவே மாட்டார்களே. அப்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு உந்துதலால், ஏதோ சொல்ல முடியாத பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் ஆட்பட்டு விடலாம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூட உருவாகாமல் தடுப்பது எது? அப்போது நீங்கள் வந்து இது எல்லாவற்றையும் களைவது என்பது அவசியமாக இருக்கிறது. அதற்கு தான் இந்த 100 வாரங்களுக்கான ஒரு திட்டமாக அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த 100 வாரங்களின் வாயிலாக இந்த இளைஞர்களிடம் போய் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி, எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கான சிக்கல்கள் இருக்கலாம், மனச்சிக்கல்கள் இருக்கலாம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போயிருக்கலாம், நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு பிடிமானமும் கூட இல்லாமல் இருக்கலாம். இது எல்லாவற்றுக்கும் தீர்வு போதை அல்ல.
இது எல்லாவற்றுக்கும் தீர்வு நிச்சயமாக வெளியே இருக்கிறது. அதற்கான மாற்று இருக்குது. நீங்கள் உங்களை வளப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் எந்த வகையிலும் அது போதைதான் அதற்கான தீர்வு என்ற இடத்திற்கு நீங்கள் போய்விடக்கூடாது என்பதை பற்றிய விழிப்புணர்வை தான் இந்த அடுத்த 100 வாரங்களில் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது. நிச்சயமா சார். ஒரு புறம் பார்த்தீங்கன்னா சிறப்பு காவல் படை அந்த மாதிரி விஷயங்களை அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல, இன்னொரு பக்கம் பாதிக்கப்படக்கூடிய அந்த தனிநபர்களை இலக்கா வைத்து அவர்களுடைய அந்த மனதை இதுல பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா இந்த 100 வார காலத்திற்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல இயக்கம் செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கப்படும் சார் இதுல? விரிவான திட்டமிடல் தான் இதுக்கு பின்னாடி போயிருப்பதாக தெரிகிறது. என்னன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் அமைப்புகள், தன்னார்வ தொண்டு அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் அத்தனை பேரையுமே ஒருங்கிணைத்து இந்த 100 வாரத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கலை, பண்பாடு, ஓவியம், நடனம், பேச்சு போட்டி இந்த மாதிரி ஏராளமான இளைஞர் ஒருங்கிணைப்பு விஷயங்களை செய்ய போகிறார்கள். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பின்னணி ஒன்று இருக்குது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். என்னென்னா, இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பாலும் தனிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி செல்ஃபோனும் இன்டர்நெட்டும் வந்த பிற்பாடு அவர்கள் தனியர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் எங்கும் வெளியே போய் யாரோடும் பழகுவதில்லை. சாதாரணமாக ரயிலில் பயணம் செய்தால் கூட முன்பெல்லாம் பக்கத்து சீட்டில் யார் இருக்கிறார்களோ அவரோட உட்கார்ந்து பேசிக்கொண்டு போவது என்பதெல்லாம் ஒரு காலத்து பழக்கமாக இருந்தது. இன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய பேசுவதே என்பது ஏதோ அவமானகரமாகவும் அது ஏதோ அநாகரிகமாகவும் கருதக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இன்று வந்துவிட்டது. எல்லோரும் காதில் ஒரு இயற்பாடை மாட்டிக்கொண்டு அவர்கள் பாடல் கேட்கிறார்களோ ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டு அவர்கள் தங்களுடைய ஒரு சொந்த ஒரு கற்பனைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இது ஒரு காலமாற்றத்தால் ஏற்பட்ட ஒரு சிக்கல் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இந்த சிக்கலிலிருந்து இவர்களை மீண்டும் சமூக குழுக்களாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவர்களை ஒருங்கிணைந்த ஒரு குழு செயல்பாடுகளுக்குள் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் இந்த 100 வாரங்களில் மத்திய அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. என்ன விதமாக செய்து நாடகம், ஸ்ட்ரீட் பிளேஸ் போட போறாங்க, இல்ல இந்த மாதிரி இசை, நடனம், இந்த மாதிரி எல்லா விதமான கலை வடிவங்களையும், மேரத்தான் அந்த மாதிரி விஷயங்கள், ஆமா மேரத்தான், இது மாதிரியான ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், ஸ்போர்ட்ஸ்ல என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியுமோ, என்னென்ன அமைப்புகள் எல்லாம் இதுல என்னென்ன விதமான இன்ட்ரெஸ்ட் எல்லாரையும் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு அன்னைக்கு ஒவ்வொரு சண்டேவும் விதவிதமா திட்டமிட்டு அவர்களை எல்லாம் இந்த சமூகத்தினுடைய ஒரு குழுக்குள்ள அவங்கள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி இருக்கு. உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு முயற்சி என்னன்னா, அவர்களை இந்த தனிமையிலிருந்து மீட்டெடுப்பது என்பதுதான் இந்த சிக்கலுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும்பாலும் நீங்க படிப்பவராக இருந்தாலும் சரி, வேலை செல்பவராக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அன்றைக்கு இருந்தன. வாசிப்பதற்கு அவருக்கு நிறைய நேரம் இருந்தது. அந்த வாசிப்பதின் மூலமாக அவர்கள் தங்களை வளப்படுத்திக் கொண்டார்கள். இன்றைக்கு என்ன ஆயிட்டது என்றால், குறிப்பாக இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய போதையாக அது மாறி இருக்கிறது. அப்ப என்ன நினைக்கிறாங்க, அதற்குள்ளேயே மணிக்கணக்கில் அவர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். அதற்குள்ளேயே அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய உலகத்தை தாங்களே கட்டமைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் வெளியே இருக்கக்கூடிய உலகம் என்பது அது அல்ல என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ இயற்கையாகவே அவர்கள் தனியர்களாக மாறுகிறார்கள். இப்போ இதுதான் அடிப்படை சிக்கல். இதுலேருந்து தான் நீங்கள் மனநல பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. நீங்கள் ஒரு சோஷியல் பீயிங்காக இருந்துட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க. உங்களுக்கு சோஷியல் இன்ட்ராக்டிவிட்டியே இல்லை, சமூகத்தோடு எந்த விதமான தொடர்புமே இல்லை அப்படின்னா, அப்போ நீங்கள் இன்னும் சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்கிறேன். நீங்கள் இயல்பாகவே இந்த மாதிரியான போதைப்பொருள் பழக்கத்துக்கு என்பது இந்த அடிப்படை தனிமை தான் காரணமாக இருக்குது. உங்களுக்குள்ளே நீங்களே விரோதிகளை உருவாக்கி கொண்டு, உங்களுக்குள்ளே உங்களுக்கே நீங்கள் போரிட்டு கொண்டு, அதற்கு நீங்களே சமாதானம் தேடிக்கொண்டு, இதெல்லாம் சொந்த கற்பனைகளாக்கலாம். இந்த சொந்த கற்பனைகளை விட்டு உண்மையாகவே வெளியே வர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அந்த வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த 100 வாரங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த இளைஞர்கள் வெளியே வருவார்கள். அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக பல்வேறு அமைப்புகள் இதில் திரண்டு இருக்கின்றன. அந்த அமைப்புகள் வாயிலாக அவர்கள் ஆன்மீக அமைப்பாக இருக்கலாம், சமூக அமைப்புகளாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். அவங்க இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் அமராதீர்கள், தனிமையை அனுபவித்துக் கொண்டிருக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை வெளியே கூட்டு வர போறாங்க. அது நிச்சயமாக அவர்களை குறைஞ்சபட்சம் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ச்சியாக யாரோ ஒருத்தர் மேரத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு யோகா பண்ணிக்கொண்டே
இருக்கிறாருன்னா அதை ஒரு பழக்கமாக்கிட்டோன்னா அடுத்த வாரத்துலேருந்து அவர் நிச்சயமாக வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறதுக்கு கண்டிப்பாக தெரியும். அவர் ஏன்னா இன்றைக்கி எங்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு தானே நிறைய விஷயங்கள் கிடைக்காம இருக்கு. ஆக்சுவலாக இவங்களுக்கு இப்போ எங்கேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த எங்கேஜ்மெண்ட்டை தான் அரசாங்கம் உருவாக்கி தருகிறது, அந்த அமைப்புகள் வாயிலாக உருவாக்கி தருகின்றன. அப்போ அந்த அமைப்புகள் வந்து இவளை எங்கேஜ் பண்ண ஆரம்பிச்சுனாவே அவங்க காலைங்காத்தாலே வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து அவங்க தங்களுடைய இந்த மாதிரியான ரெகுலர் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் தங்களை வந்து சம்மந்தப்படுத்தினாங்களாவே போதும். அப்போ இயல்பாகவே அவங்களுக்கு உடம்பு டயர்ட்னஸ் வந்துடும், களைத்து போய் அவர்கள் அடுத்த நேரம் போய் படுத்து விட்டு அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ நம்ம அந்த தனியர்களை மீட்க வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அதைத்தான் இந்த 100 வாரங்களில் செய்ய போகிறார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.